இந்த சீமானை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் 2014 இருந்த நாம மட்டும்தான் அவர் அடையாளம் காட்டி வருகிறோம். 2014 அவர் ஒரு வீடியோ பேசியிருந்தார். அதுல இருந்தா நமக்கு அவருக்குமான கருத்து யுத்தம் ஆரம்பமாகிறது. அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதை கேளுங்க. பகவத்கீதை கொண்டா, குரானை கொண்டா, பைபிளை கொண்டா, புத்த மத நூல்களை கொண்டா, சைன மதத்தை கொண்டா, உலகத்திற்கு எல்லா மத மார்க்க நூல்கள் வேத நூலையும் கொண்டா. நான் ஏன் வேதத்தை கொண்டாரு? திருக்குறளை ஒவ்வொன்னா படி, நான் படிக்கிறேன். என் பாட்டன் சொன்னதை விட நீ மனித வாழ்க்கைக்கு உயர்ந்த நெறியை சொல்லிட்டுன்னு அந்த இடத்துல திருக்குறளை தீ வச்சு கொளுத்திட்டு நீ உன்னுடைய வேதத்தை பின்பற்றி உன் மதத்துல வந்துடும். இல்ல அதெல்லாம் தாண்டி என் பாட்டன் சொல்லி இருந்தா எல்லா பேரும் அதை கொளுத்திட்டு ஏன் பின்னாடி யாராவது ஒருவர் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி சொல்றேன் தயார்னா நான் நாளைக்கே தயார். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் இந்த உரை ஒரு நிகழ்த்துகிறார். இவர் நடத்துவது ஒரு கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சியில முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட போய் முஸ்லீம் இருக்கக்கூடிய ஒரு சபையில பொதுக்கூட்டத்தில் போய் உன் குரானை கொண்டுட்டு வா, உன் குரானை இதை வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரேயானால் இவர் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் எதிரான ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார் என்று பளிச்சென்று அந்த உரையில நமக்கு தெரிகிறது. தெரிந்த உடனே அப்ப என்ன செஞ்சோம் என்று கேட்டால் அவருக்கு பதிவு தபால்ல ஒரு அழைப்பு அனுப்பி அது கிடைக்கவில்லை என்று சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள் வழியாக என் கைப்பட கையெழுத்து இட்டு 2 சகோதரர்களை அனுப்பி அவருடைய அலுவலகத்தில் போய் பார்த்து இந்த கடிதத்தை கொடுத்து அதுக்குரிய பதில வாங்கிட்டு வாங்க என்று அனுப்பி வைத்தோம். அதுல என்ன சொல்லி இருந்தோம் என்று கேட்டால், நீ குரானை விவாத பொருளாக நீ கூப்பிட்டுருக்கிறாய், நான் குரானை வேதமா மதிக்கிறோம், அதனால இந்த குரானை பத்தி சொன்ன காரணத்தினால குரானை பற்றி நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லு, ஒரு விவாத மேடையில் வைத்துக் கொள்வோம். நீ திருக்குறள் என்று சொல்கிறீ இல்லையா, அதை பத்தியும் விவாதிப்போம் அப்படின்னு சொல்லி எழுத்து மூலமாகவே கடிதம் கொடுத்து விடுகிறோம். கொடுத்து அனுப்பின அந்த சகோதரர்கள்ட்ட தோல்ல தட்டி நமக்குள்ள என்னத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு அன்பான முறையில் பேசுற மாதிரி நடித்து விவாதம்லாம் வேணாம் பிரதர், மேடையில பேசுறது அதுக்கெல்லாம் பிரச்சனை ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி விவாதத்திற்கு மறுத்து விட்டார். விவாதத்திற்கு அழைப்பாய், அதில் நிரூபித்து விட்டால் எரிப்போம் என்றெல்லாம் ஒரு கருத்தை விதைப்பாயானால் அதை ஒரு முஸ்லீம்கள் குரானை உயிருக்கு மேலாக மதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்காக அன்றைக்கு தான் இவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்தோம். அப்ப நம்ம இவருக்கு எதிராக இவர் என்னென்னலாம் பேசுகிறார் என்று அன்றையிலிருந்தே திரட்ட ஆரம்பித்தோம். அப்ப குரானை எரிப்போங்கிற அளவுக்கு ஒருத்தன் சவால் விடுறான்னு சொல்லும் பொழுது முஸ்லீம்களும் அவருக்கு பின்னாடி தான் நின்றார்கள். அதே மாதிரி இடதுசாரிகளும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தார்கள். தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு ஃப்ராட், அது பின்னாடி நான் விளக்குறேன். இந்த திராவிட ஆட்கள் இருக்காங்களே பெரியாரிஸ்டுகளும் அவரை தூக்கி பிடித்துக் கொண்டு இருந்தார்கள். அந்த நேரத்திலேயே இவன் ஒரு நல்ல ஆள் கிடையாது, விசில் சத்தத்துக்காக வேண்டி பேசுறவனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்காக வேண்டி நம்ம அழைப்புதல் அன்றைக்கே கொடுத்தோம். விவாதத்திற்கு மறுத்து விட்டார்.